20 வருஷமாக குடியிருந்து வரேன். நான் தலைமைச் செயலகத்தில் பிரிவு அலுவலராக ஒர்க் பண்ணுறேன். 20 வருஷமாக ஒரே இதே அட்ரஸ் தான் இருக்கிறேன். என்னுடைய 20 வருஷமாக பாருங்க ஓட்டு போட்டு இந்த வருஷம் மட்டும் இந்த எம்பி எலெக்ஷனில் மட்டும் என்னால் ஓட்டு போட முடியல. என்னென்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய பேர் இதில் இல்லை அப்படின்ட்டாங்க. நான் ஏற்கனவே 20 வருஷமாக போட்டது போன மேயர் தேர்தல் கூட ஓட்டு போட்டேன். அது போட்ட பிறகு இப்போ இல்லைன்னு சொல்லும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற முடியாததுனால ரொம்ப மனசு வலியாக இருக்குது. இதுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் எனக்கு இந்த இது என்னன்னு சொல்லிக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நம்ம தாடன் நகர் சைதாப்பேட்டை தாடன் நகரில் மொத்தம் ஒரு 1600 வீடுகிட்ட இருக்குது. அதில் ஒரு வீட்டுக்கு 4 பேர்னாலுமே 5000 மேலே இருக்கும். அதில் ஒரு காலையிலேருந்து நாங்கள் இந்த பூத்தில் இருக்கும்போது ஒரு 200 பேர் இல்லைன்ட்டு வந்தாங்க. இல்லை நானும் ஒருத்தர் காலையில் அந்த பூத்தில் இருந்து நின்றுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே ஓட்டு போடாமல் வீட்டிலே இருக்கிறவங்க இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் விசாரித்து பார்க்கல மோஸ்ட்லி ஒரு 500லேருந்து 600 பேர் ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. இது இந்த மாதிரி தவறு எங்கே நடந்துச்சுன்னே தெரியல. இது நாங்கள் இத்தனை வருஷமாக ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் மட்டும் இந்த எம்பி எலெக்ஷனில் ஓட்டு போடாது ரொம்ப மனவேதனை அளிக்குது. 2003 நாங்கள் தாடன் நகர் குடியிருப்பில் குடியிருக்கோம் சார். 2003 இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் ஓட்டு பதிவு பண்ணியிருந்தோம். அங்கேருந்து ஒரு 3 வீடு மாறி வந்துட்டோம். அடுத்தடுத்த வீடு மாறி வந்துட்டோம். இப்போ கரண்ட் வரையும் எங்களுக்கும் எனக்கும் என் ஒய்ஃபுக்கு என் பையனுக்கு இப்போ கரண்ட்டில் பண்ணேன் ஓட்டு இருக்குது. என் பொண்ணுக்கு போன மேயர் எலெக்ஷனுக்கு ஓட்டு இது பண்ணேன். கரண்ட்டில் இருக்கிற அட்ரஸில் தான் நான் கொடுத்தேன். அதில் தான் ஐடி கார்டும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த ஐடி கார்டு வந்து கரண்ட்டில் இருக்க ஐடி கார்டு தான். இந்த ஐடி கார்டுக்கு ஓட்டு இல்லாமல் இதில் நீக்கியிருக்காங்க வாக்காளர் பட்டியலில். அப்போ என்ன ஏதுன்னு கேட்டும்போது 171 வார்டு உள்ளதை வந்து மொத்தமாக டெலீட் பண்ணிட்டாங்கன்றாங்க. சரி, அதை டெலீட் பண்ணால் எந்த பேசிஸில் டெலீட் பண்ணாங்க? அப்போ அது வேறு இதில் இருக்கணும், வேறு லிஸ்ட்டில் ஏதாவது இருக்கணும். எதுவுமே இது இல்லை, எந்த பேசிஸ்லையும் எதுவும் சொல்லாமல் மொத்தமாக நானும் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கும் எல்லா லிஸ்ட்டையும் எடுத்து போட்டு வெரிஃபை பண்ணி போட்டேன். இப்போ பொண்ணு வந்து இப்போ ஓட்டு போட வந்துட்டு அதுக்கு விருப்பத்தோடு வந்து ஓட்டு போட்டு வந்துட்டு அது திருப்பி போயிட்டுது. அவங்களுடைய ஜனநாயக கடமையை வந்து நிலைநாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்காம இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அரசு ஊழியர்கள் 500 பேர் வாக்காளர் அடையாள அட்டை இருந்தும் பெயர் பட்டியலில் தங்களுடைய பெயர் இல்லாமல் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற முடியவில்லை என வேதனையுடன் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எழுந்த பிரச்சனை என்பது தற்போது 500 அரசு ஊழியர்கள் வாக்களிக்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்திருக்கக்கூடிய நிகழ்வாக அது மாறியிருக்கிறது. தென்சென்னை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் வாக்களிக்க வந்திருக்கின்றனர். வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாததால் வாக்குச்சாவடிக்கு வந்த அரசு ஊழியர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பியிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தென்சென்னை தொகுதிக்குட்பட்ட சைதாப்பேட்டை தாடண்டர் நகர் பகுதியில் 5000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் அங்கு ஒரு குடியிருப்பில் வசித்து வருகின்றனர். தலைமைச் செயலகம், எழிலகம், குரலகம் என பல்வேறு துறைகளில் அரசு ஊழியர்களாக வேலை பார்த்து வரக்கூடிய அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க சென்ற அவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது. 500 பேர் வாக்களிக்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றனர். இதே வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்தி மாநகராட்சி தேர்தல், கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியவர்கள் கூட இந்த தேர்தலில் வாக்களிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பியிருக்கின்றனர். இதற்கு முன்பாக நடிகர் சூரி கூட அவருடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற முடியவில்லை என ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஒரே வாக்குச்சாவடியில் தன்னுடைய மனைவியின் பெயர் மட்டும் பட்டியலில் இருந்து அவரால் வாக்களிக்க முடிந்திருக்கிறது. தன்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லாததால் தன்னால் தன்னுடைய கடமையை நிறைவேற்ற முடியவில்லை என சூரி தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அரசு ஊழியர்கள் சுமாராக 500 பேர் வாக்களிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி வெளியாகி இருக்கிறது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூக்கு அவர்கள் வேண்டுகோள் வைக்கக்கூடிய காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.